ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிஃபன் எல்லாம் ஆயிடுச்சிங்க. ஈவினிங்கு பிளாக்கு தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் நேற்று கேஸ் கடைக்கு போயிட்டு வந்தோங்க. கேஸ் இன்றைக்கி வந்துருச்சுங்க. நேற்று போய் கையில் வச்சு பதிச்சுட்டு வந்தேங்க. இன்றைக்கி கேஸ் வந்துருச்சுங்க. நேற்று மீன் கொஞ்சம் எடுத்தோங்க. மீன் குழம்பு வச்சோம். ஆனால் அந்த குழம்பு இருக்குதுங்க. மதியம் தாண்டி சோறு சாப்பிடல, நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்குவான். எனக்கு கொஞ்சம் சாதம் இருக்குதுங்க. எங்கள் வேலை முடிஞ்சதுங்க. நைட்டு வேலை முடிஞ்சதுங்க. சரி, கொஞ்சம் பேசி வீடியோ எடுப்போம் தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே சில பேர் என் மனசு கேயப்படுத்துகிறாங்க, சீண்டி பார்க்குறாங்க. லைக்கு போதோ என்னமோ, லாங் வீடியோக்கு லைக் போதோ என்னமோ தெரியல, ஆனால் சீன்றெல்லாம் ஏன் ஒன்றா இருக்கிறாங்க. இது நல்லதுக்கு இல்லை. என்ன, சில பேர் ரூம் இருக்குதான்னு கேட்குறாங்க, சில பேர் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க, சில பேர் இயந்திரம் அதாவது அறுவடை பண்ணுற இயந்திரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. நான் அப்பப்போக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் வரேன். இருந்தாலுமே அவங்க விடுற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வேளை இது கம்ப்ளைண்ட்டாக தான் போய் முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா தயவு செஞ்சு முடிஞ்சால் பாருங்கள், முடியாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. அதுக்குன்னு ஒருத்தர் மனசு கேயப்படுத்த வேண்டாம். என்ன, நானும் சாதாரண மனுஷி தான், உங்களை மாதிரி தான் நான். என்ன, நான் ஒன்று என்கிட்ட சொல்லுவேன், முதல்ல நல்லா தான் இருந்தோம், இப்போ இல்லை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இப்பயும் நல்லா இருக்கிறோம். இல்லைங்காமல் சாப்பாட்டுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எந்த இது இல்லாமல் இருக்குது. இல்லைனாலும் இருக்குதுன்னு சொல்கிறது தான் என்னோடய பாலிசி. ஒருத்தர மாதிரி மேக்கப் போட்டோ இல்லை பவுட்ரு விதவிதமாக போட்டோ என் மூஞ்சி இல்லை. இப்போ பாருங்கள், இதான் ரியல் மூஞ்சி. நான் ஒன்றுமே பண்ணல, பொட்டு மட்டும்தான் வச்சுருக்கிறேன். தலைக்கு மட்டுக்கு மாதமான டை அடிப்பேன். இதுதான் என்னோடய இதாகஞ்சி. அது டை எதுக்கு அடித்தேன்னா, எங்கள் சின்ன வயசுலேயும் நரமுடி வந்துடுச்சு. நான் டை அடிக்கக்கூடாதுன்னு தான் ஒரு முடிவோடு இருந்தேன். தம்பியோட ஸ்கூல் மிஸ், அப்பா 1வது படிக்கும்போது அவங்க மிஸ் இருந்துட்டு, டை அடிமா, டை அடிங்க, பிள்ளைங்க ஒரு மாதிரி மனசுக்குள்ள நினைப்பாங்க. எல்லா அப்பா அம்மா டை அடிக்காமல், அதாவது சின்ன வயசு மாதிரி இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசுலேயும் முடியெல்லாம் நரைச்சி போயிருந்தால் அவன் மனசு ஒரு டாட் விழுவும், நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லங்காட்டிக்கு தான் டை அடித்தேன். இல்லாட்டி டை கூட நான் அடிச்சிருக்க மாட்டேன். நேச்சுரல் தான் எனக்கு பிடிக்கும். மேக்கப் என்ன போட்டு ஒரு 2 மணி நேரம் அழகாக இருக்குமா, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் நல்லா இருக்குமா. அப்படி மடித்து நம்ம கழுவு தான் வேணும். அது ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் இருக்கும், அலர்ஜி ஏற்படும். என் ஸ்கின்னுக்கெல்லாம் அலர்ஜிக்கு ஸ்கின்னும் பார்த்து தான் நான் என் மேலே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். மேக்கப்பெல்லாம் எட்டாவது தூரம். கடவுள் கொடுத்த இயற்கையான அழகே எனக்கு என்றைக்கு நிலச்சிருந்தாவே போதும். ஏன்னா எச்செல்லாம் ஆசைப்படலை. சில பேர் காயப்படுத்துகிறாங்க. அதனால தான் நான் எல்லாரும் மனசும் நோக்கிற மாதிரி பேசுகிறேன். தயவு செஞ்சு நல்ல உள்ளங்கள் மன்னிச்சிக்குவாங்க. தயவு செஞ்சு இப்பயும் நான் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிக்குவாங்க. சில பொறுக்கிங்களுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் பதிலடி கொடுத்துட்ருக்கிறேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அப்புறம் போய் நான் இந்த இதில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் அவங்க பின் நம்பர்லாம் நான் பின் வச்சுட்டேன். இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறத தவிர எனக்கு வேறு வழி தெரியல. எதுக்குங்க ஒருத்தர் மனசு எதுக்குங்க காயப்படுத்தணும்? வீடியோ, அதாவது என் வீடியோ வேணால் பிடிக்காமல் இருக்கலாம், நான் பேசுகிற விதம் வேணால் பிடிக்காமல் இருக்கலாம். எத்தனோ யூடியூப்பர் இருக்கிறாங்க. அது மாதிரி தான் நானும் போடுறேன். நான் இப்போ தான் சோசியல் மீடியாவுக்கு வந்தே ஒரு 6 மாதம்தான் ஆகுது. எதுக்கு இப்படி பண்ணணுங்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போங்க தான் நானும் சொல்கிறேன். மேலும் மேலும் கேயப்படுத்தினா நல்லாவா இருக்கும்? வேணாங்க, அது நல்லா இல்லை. நான் எல்லார் வீடியோவும் வருது. இப்போ என் செல்ஃபோனை யூடியூப் திறந்தாவே எல்லா வீடியோவும் வருது. அது மாதிரி தான் என் வீடியோவும் வந்து நிற்கும் இல்லைங்களா? நீங்கள் பார்க்குற நேரத்துக்கு என் வீடியோவும் வந்து நிற்கும். 10ஓட 11ஆக வந்து நிற்கும். எடுத்தோன்னே என் வீடியோ ஸ்டாப்பில் வந்து நிற்காது. நான் யூடியூப் என்ன சொல்லுதோ அதுபடி தாங்க நான் போடுறேன். அடுத்தவங்க கண்டென்ட்டோ, அடுத்தவங்க சாஸோ, அடுத்தவங்க இதோ போட்டால் யூடியூப்பில் வார்னிங் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க,
கம்யூனிஸ்ட் கைடு கொடுப்பாங்க, இல்லை சேனலை நீக்கப்படுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. என் மேலே தப்பு இல்லாமல் இருக்குங்காட்டிக்கு தான், நேச்சுரலாக போடங்காட்டி தான் அவங்களும் கம்முன்னு இருக்கிறாங்க. 6000 பேருக்கு மேலே இருக்காங்க. எதில்? ஷார்ட்ஸ் வீடியோவில். ஒரு இதுனால் மிஸ்டேக் இருந்தால் யூடியூப் விடுமா? நீங்களே நினச்சி பாருங்கள். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க மனசு கேவப்படுத்தணும்? என் சொந்த வயசில் எது எது போட்டால் யூஸ் கொண்டு வரலான்னு சொல்லி யோசனை பண்ணி, ஏன் கற்பனை கதையெல்லாம் நான் யோசனை பண்ணி நான் போடுறேன். அடுத்தவங்க காப்பி அடித்து நான் போடல. என் சொந்த வாய்ஸு சொந்த இதில் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க கஷ்டப்படுத்தணும்? ஏதோ இன்கம் வருதா என்னன்னு தெரியும், ஆனால் மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகிறீங்க. அது மட்டுக்கு நல்லா தெரிஞ்சுதுங்க. சோசியல் மீடியா வந்துட்டாவே இப்படித்தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இனிமேல் கண்டுக்கிறது இல்லை. இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டுட்டு போகிறேன். ஏன்னா இது பண்ணுறாங்களா பார்ப்பேன். முடியாத பட்சத்துக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி. அந்த இதில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா தயவு செஞ்சு மனுஷன் நோகடிக்காதீங்க. நல்ல உள்ளங்களுக்கு மனசு கேள்விப்பட்டு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. மறுபடியும் மன்னிப்பு கேட்குறேன். இது ஆகாது போகாத சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் யூடியூப்லனே அலையிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த இது பதிலடி. மற்றவங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பிடிச்சிருந்தா லாங் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் எங்களையும் வளர்த்தி விடுங்க. நான் பெரிய பெரிய யூடியூப்பரெல்லாம் வளர்த்தி விட்றீங்க, அந்த மாதிரி எங்களையும் வளர்த்தி விடுங்க. நான் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன், அன்பாக தான் கேட்குறேன். ஏன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வீடியோ கட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேங்க, விடுபட்டு வந்து மீண்டும் நான் பேசுகிறேங்க. அதாவது உங்களை வந்து அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, இப்படி உறவுகளாக தான் உங்களை நான் பார்க்குறேன். என்னோடய ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். நான் வலிஞ்சு வித்தியாசமாக உங்களை நான் என்றைக்குமே நான் பார்த்ததில்ல. உங்கள்கிட்ட எல்லாமே கொட்டுறேன்னா, ஒரு ஃபேமிலியிலேருந்து எல்லாமே கொட்டுவணும் இல்லை, அது மாதிரி நினச்சி தான் நான் கொட்டுறேன். என்ன வித்தியாசமாக பட்டுன்னு உங்களை நான் கொட்டலை. வித்தியாசமாக உங்களை நான் பேசவும் இல்லை. எல்லார் மனசும் கேள்விப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. சில பேர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் இது அவங்களால தான் இந்தளவுக்கு வார்த்தைகள் வருது அழிஞ்சு. நான் எல்லாத்துக்கிட்டையும் நான் நல்ல விதமாக தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அது சில பேர் என்னை விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, சீண்டி பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு எம்பிட்டு தான் பொறுமையாக இருப்பா, நினச்சி பாருங்கள். அப்புறம் வரத்தான் செய்யும். சோசியல் மீடியாவில் இருந்தால் நமக்கு தைரியம் ஜாஸ்தியாக வேணும். அப்படி இருந்தால் தான் சோசியல் மீடியாவுக்கு வரணும். மூலையில் உட்காந்துட்டு கண்ணீர் சிந்திக்கிட்டோம்னா சோசியல் மீடியாவுக்கு வரக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். எதோ இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு ஒரு தைரியமான இதுதான். எங்கள் அப்பா அம்மா கொடுத்த தைரியம் தான் எனக்கு. நான் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா தலை வணங்குவேன். தப்பு இல்லாதப்போ நான் யாருக்கும் நான் இது பண்ண மாட்டேன். பதிலடி எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பேன். எந்த ரூபத்தில் கொடுக்கணுமோ அந்த ரூபத்தில் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக தான் இருப்பேன். இதை செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இல்லை, சில பேர்த்துக்கு தான் இந்த பதிலடி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசு ரொம்ப இதாக இருக்கும். உங்கள் வார்த்தைகள் வளர்கிறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இதில் சந்திக்கிறேன். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறேன். பாய்ங்க, உங்கள் மையங்க.